வணக்கம் மக்களே. ஓபிஎஸ் இணைய போகும் கட்சி இதுதானா? சஸ்பென்ஸை உடைத்த பெங்களூர் புகழேந்தி. இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக அடுத்ததாக தமிழக சட்டசபை தேர்தலில் தனது கவனத்தை திருப்பியுள்ளது. அதற்காக பிரிந்த அதிமுகவை ஒன்று சேர்ப்பது, நடிகர் விஜயை கூட்டணியில் சேர்ப்பது, கொங்கு மண்டல தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு பெறுவது போன்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக தேர்தலுக்காக கூட்டணியை பலமாக வைத்திருந்த பாஜகவிற்கு அதிமுகவின் வருகையால் அது காணாமல் போய்விட்டது. பாஜகவில் தங்களுக்கு உரிய மரியாதையை அளிக்கப்படவில்லை என்று கூறிய ஓபிஎஸ் அவர்கள் முதலில் கட்சியிலிருந்து விலக, அவருக்கு பின் முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ்ஐ ஏற்க முடியாது, அவரை தவிர வேறு யார் முதல்வர் வேட்பாளராக இருந்தாலும் கட்சியில் இணைவோம் என்று கூறி பாஜகவிலிருந்து விலகினார் டிடிவி தினகரன் அவர்கள். இவ்வாறு அதிமுகவில் பிரிவினைகள் தொடர இதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்த அமித்ஷா அவர்கள் அதிமுகவை சேர்ந்த பலரையும் டெல்லி அழைத்து பேசியுள்ளார். இந்த நிலையில 3 தினங்களுக்கு முன்பு அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் டெல்லி சென்ற ஓபிஎஸ் தமிழக அரசியல் நிலவரங்கள் பற்றியும் அதிமுக ஒருங்கிணைப்பது பற்றியும் பேசியதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இவர் கூறிய பதில் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவங்குவதை அமித்ஷாவிடம் கூறிவிட்டார், மீண்டும் அதிமுக இணையப் போகிறார் என்ற பல்வேறு விவாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த நிலையில அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த பெங்களூரு புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் எங்கு சென்றாலும் இறுதியில் பாஜகவில் தான் சேருவார், பாஜகவில் இழந்தால் ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுப்பதாக பேச்சு உள்ளது என்று கூறி பகீர் கிளப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் நெருக்கமாக உள்ளதால் இவரோட இந்த கருத்து உண்மைதான் என்றும் பலரும் கூறுகின்றனர். மேலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரையும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வரவும் அறிவுறுத்தியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். அதிமுக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் இல்ல விழாவில் இருவரும் சந்தித்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப் இருந்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சால்வை அணிவித்து மரியாதை அளித்துள்ளனர். இதன்பின் சில நிமிடங்கள் பேசிவிட்டு புறப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சந்திப்பு காரணமாக பல்வேறு விவாதங்கள் தொடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் இருவருமே சில நாட்களுக்கு முன்னதாகவே டெல்லியில் அமித்ஷாவை சென்று சந்தித்து பேசியுள்ளனர். தற்போது கோவையில் அதிமுக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் இல்ல விழாவில் இருவரும் சந்தித்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.